மனித சமூகம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இயங்க அடிப்படையான விஷயங்களில் ஒன்றாக சட்டத்திட்டங்களும் பார்க்கப்படுகிறது. ஆனால் உலகில் சில இடங்களில் இன்றளவிலும் சட்டத்திட்டங்கள் பின்பற்றப்படாத இடங்களும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட 5 இடங்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்த பட்டியலில் இந்தியாவில் உள்ள ஒரு இடமும் உள்ளது. உலகில் மனிதர்கள் கூட்டமாக இயங்க தொடங்கியதிலிருந்தே பல விதிகளும் சட்டத்திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சிவில் சமூகத்தில் மனிதர்கள் தங்களின் அடிப்படை தேவைகளை தீர்த்துக் கொள்ளவும் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளவும் விதிகளை வகுத்துக் கொண்டார்கள். உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் தங்கள் கலாச்சாரம் பழக்க வழக்கத்திற்கு ஏற்றபடி சட்டத்திட்டங்களை வகுத்து அதன்படி இயங்குகின்றன. இந்த விதிகளும் சட்டத்திட்டங்களும் நாட்டுக்கு நாடு மாறுபடும். சில நாடுகளில் விதிகள் கடுமையாக இருக்கலாம், சில நாடுகளில் விதிகள் அவ்வளவு கடுமையாக இருக்காது. இருந்தாலும் அங்கு வகுக்கப்பட்ட சட்டங்களை மீறினால் ஜெயில் தண்டனை, மரண தண்டனை போன்ற குற்றத்திற்கு ஏற்ப தண்டனைகளும் விதிக்கப்படுகின்றன. ஆனால் எந்த சட்டத்திட்டங்களும் பின்பற்றப்படாத இடங்களும் இருக்கின்றன. முதலாவதாக அண்டார்டிகா. சட்டத்திட்டங்கள் எதுவும் அமல்படுத்தப்படாத பகுதியாக அண்டார்டிகா உள்ளது. பனி பிரதேசங்களை கொண்ட இந்த கண்டத்தில் மனிதர்கள் யாரும் வாழவில்லை. பல்வேறு நாடுகளையும் சேர்ந்த விஞ்ஞானிகள் மட்டும் ஆய்வுக்காக அங்கே அடிக்கடி செல்கிறார்கள். அறிவியல் ஆராய்ச்சிக்காக பல்வேறு நாடுகள் சேர்ந்து ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டன. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகளுக்கு ஆராய்ச்சி நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. உலகின் தனிமைப்படுத்தப்பட்ட இடமாகவும் நிரந்தரமாக யாரும் குடியிருக்காத இடமாகவும் இது உள்ளது. அடுத்ததாக இந்தியாவைச் சேர்ந்த வடக்கு சென்டினல் தீவு. இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு இடையே இந்த வடக்கு சென்டினல் தீவு உள்ளது. இது சென்டினல் எனப்படும் பழங்குடி மக்களின் உலகமாக உள்ளது. இங்கு வசிக்கும் பழங்குடி மக்கள் வெளி உலக தொடர்பே இல்லாதவர்கள். யாராவது அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தாலும் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த சென்டினல் தீவை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. இந்திய அரசின் சட்டம் எதுவும் இங்கு செல்லுபடியாகாது. உலகின் மிகவும் ஆபத்தான இடமாகவும் பாதுகாக்கப்பட்ட இடமாகவும் இது உள்ளது. அடுத்ததாக ஸ்லப் சிட்டி, கலிபோர்னியா. கலிபோர்னியாவின் சோனோரன் பாலைவனத்தில் இந்த இடம் அமைந்துள்ளது. சட்ட விதிகள் எதுவும் இல்லாத குடியேற்ற பகுதிக்கு இந்த ஸ்லப் சிட்டி சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. கைவிடப்பட்ட ராணுவ தளங்கள் இங்கு உள்ளன. இங்கு முறையான ஒரு அரசாங்கமோ வரியோ கட்டிடங்களுக்கான விதிமுறைகளோ எதுவும் கிடையாது. எந்த அதிகாரிகளின் தலையீடும் இன்றி குடியிருப்பு வாசிகள் இங்கு செயல்படுகிறார்கள். அடுத்ததாக பெட்ரவில், ஆப்பிரிக்கா. எகிப்து மற்றும் சூடானுக்கு இடையே 795 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த பாலைவனம் அமைந்துள்ளது. இந்த பாலைவனத்திற்கு இரு நாடுகளுமே உரிமை கொண்டாடவில்லை. புவியியல் அமைப்புப்படி சீரற்ற இடமாக இந்த பாலைவனம் உள்ளது. இதை உரிமை கொண்டாடினால் இந்த பகுதியுடன் எல்லையை பகிரும் நாடுகளின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்பதால் யாருமே இதனை கண்டுகொள்ளவில்லை. நிலப்பரப்பை ஆக்கிரமிக்க பெரும் போட்டியே நடக்கும் இந்த காலத்தில் சட்டப்பூர்வமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரிதான இடமாக இது பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக சர்வதேச நீர். கடற்கரையிலிருந்து 12 நாட்டிக்கல் மைலுக்கு அப்பால் உள்ள இடம் பிரத்யேகமான பொருளாதார மண்டலமாக பார்க்கப்படுகிறது. 200 நாட்டிக்கல் மைல் வரை சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கு எல்லைப்புறத்தில் உள்ள நாடுகள் உரிமை கொண்டாடலாம். இருந்தாலும் முழு அதிகார வரம்பு இந்த பகுதியில் கிடையாது. ஆழ்கடல் பகுதியில் விதிகள் என்பது கொஞ்சம் சிக்கலான ஒன்றாக உள்ளது. இது போன்ற இடங்களில் நடக்கும் குற்றங்கள் மற்றும் அடையாளம் தெரியாத படகுகள் பெரும் சவாலாக இருக்கின்றன. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.